பாருங்க, நம்ம வந்து மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ எழுச்சி வளர்க்கல. அதை நம்ம வணக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது காரத்துக்காக 2 வரமிளகா, 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் கீரையெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த மிளகாயை தனியாக நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். மாதிரி வெறும் கடலைப்பருப்பு அது ஆப்ஷனல் தான். நான் பெருங்காயத்தூள் போட்டேன் ஒரு சிட்டிகை. பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயத்தை நல்லா அது மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா கீரையை வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். நறுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. தீயும் விட்டு ஒரு வணக்கோங்க. வரமிளகா மறந்துட்டீங்க அப்படின்னா இப்படி வணக்கிலே 2 வரமிளகா கிள்ளி போடலாம். இதுலேயே அதாவது தண்ணி தனியாக ஊற்ற வேண்டியது இல்லைங்க. கீரை வேகிறதுக்கு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியை கீரை வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்க, டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரமிளகா நீங்கள் எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். போட்டு இதில் ஒரு கருத்துக்கு செய்ய தெரியுங்க. கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி எப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, 3 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா அலசி அதுவே சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியை வடிஞ்சிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சுருங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு தேங்காய் தூள் சேர்த்து இறக்குனிங்கன்னா உடம்புக்கு, வயிற்றுக்கு, வாய்ப்புண்ணுக்கெல்லாம் மற்ற குணம் இந்த சுக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரை வணக்கல் ரெடி. உங்களை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் இப்படி இருக்குங்க. நான் வணங்கினதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவேன். வணங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிற மூடி வச்சு இப்போ தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க போகிறேன். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ரீகேப் சொல்லுங்கள். எண்ணெய், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆப்ஷனல், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நினைக்கோங்க, 2 வரமிளகா இல்லைன்னா 3 வரமிளகா காற்றுக்கு தகுந்த அலசின க்ளீன் பண்ண கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும். ரெடி.